வந்து கார்னர் ஃபிளாட்டா இருக்கிறதுனால வென்டிலேஷனும் நல்லா இருக்கு, வெளிச்சமும் நல்லா வருது. சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா இங்க கார் வச்சிருக்கீங்க, இன்னொரு வண்டி வச்சிருக்கீங்கன்னா கூட வந்து இந்த வீடு ரொம்ப அழகா நீட்டா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்குங்க பாக்குறதுக்கு. அவங்க சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு வந்து யூபிஎஸ் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்க லைட்டு மேலே இருக்க லைட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ற மாதிரி பவராக தான் கொடுத்துருக்காங்களாம். ஸோ சிசிடிவி கேமரா, யூபிஎஸ் லைட்டு ப்ளஸ் வந்து இந்த ஃபர்னிஷ் ஒர்க்கோட இந்த வீடு வந்துடும். அண்ட் இதோடைய ரேட் தாம்பரம் சரௌண்டிங்கில் ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் வில்லா, அதுவும் வந்து கார்னர் ஃப்ளாட் இருக்கக்கூடிய வீடு நமக்கு ரீசேலுக்கு வந்திருக்கு. அந்த லொக்கேஷனுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி தாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஜெய். இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சங்கத்தில் இணைஞ்சிருங்க. இன்றைக்கி பார்க்க வந்திருக்க இந்த அழகான வீடு இதுதாங்க. கார்னர் ஃப்ளாட்டில் உங்களுக்கு லொக்கேட்டாக இருக்குது. ஸோ அதனால் பாருங்கள், கார் கூட அழகாக வந்து வீட்டு வாசலையே வெளியே நிறுத்தி இருக்கிறாங்க. அண்ட் வீடு ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 இயர்ஸ் வீடு தான். பட் ஆனால் பார்த்தா அப்படி தெரியவே இல்லை. ஏன்னா லாஸ்ட் இயர் கூட வந்து இந்த வீட்டை வந்து ரெனோவேட் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த 3 BHK வீடு வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராவோட ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணி ரொம்பவே அழகாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக் பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அண்ட் உங்களுக்கு கரெக்டாக வந்து கார்னர் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால வென்டிலேஷனும் நல்லா இருக்குது, வெளிச்சமும் நல்லா வருது. சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கார் வச்சுருக்கீங்க, இன்னொரு வண்டி வச்சுருக்கீங்கன்னா கூட அழகாக அதை பாருங்கள் அவங்க வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே வீட்டு வாசலில் வந்து உங்களுடைய வெஹிக்கிளை பார்க் பண்ணிக்கலாம். வாங்க உள்ளே போகலாம். வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். இந்த லாபியில் நிற்கிறவங்க நம்ம உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் அதுவும் வரக்கூடாதுன்றதுக்கு அழகாக மெட்டல் ஷீட் கூட போட்டு கவர் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஆஃப் சைடில் வந்து ஃபுல்லாகவே காம்பவுண்ட் வாலும் நீட்டாக போட்டு கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் வந்து போர் போட்டு ரெடியாக இருக்குது. கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்கக்கூடிய லொக்கேஷன். உங்களுக்கு செப்டிக் டேங்கும் ப்ராப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாத்ரூம் அண்ட் சமையல் கட்டிலேருந்து வர தண்ணிக்கெலாம் கலெக்ட் ஆகிறதுக்கு அதுக்கும் செப்பரேட்டாக வந்து வர இறக்கி செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே பேசிக்காக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வீடு வந்து ப்ராப்பர் CMDA அப்ரூவ்டு. அது மட்டும் இல்லாமல் பேங்க் லோனில் தான் இருக்குது. ஸோ வாங்குறவங்க டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணிக்கலாங்க. நான் டீட்டெயிலாக அதை பற்றின்னு சொல்லுறேன். அண்ட் இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா அது வந்து பார்த்தீங்கன்னா 1016 ஸ்கொயர் ஃபீட்ஸு. உங்களுக்கு பில்டப் ஏரியா வந்து அப்ராக்சிமேட்டாக 1400 ஸ்கொயர் ஃபீட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் ஃபேசிங் வீடுங்க. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு காட்டுறோம் பாருங்கள். நம்ம ஓஎம்ஆர் மாதிரி ரொம்ப முக்கியமான ரோடு அவுட்டர் ரிங் ரோடு, கரெக்டாக வெஸ்ட் தாம்பரத்தில். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர் ரிங் ரோடு இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டோல் வரும், டோல்கேட்டு. இந்த டோல்கேட்லேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ப்ராப்பர்ட்டியை ரீச் பண்ணிடலாம். அண்ட் மெயின் ரோடும் ஜஸ்ட் நம்ம இன்னும் வீட்டிலேருந்து பார்த்தாலே தெரியும், மெயின் ரோடு தெரியும். ஸோ அப்படி ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்குது. அண்ட் இந்த வீடு உள்ளே போயிட்டு இன்னும் டீட்டெயிலாக நம்ம என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்க்கிங் டைல் நீட்டாக போட்டு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அந்த 4 மூலையிலுமே உங்களுக்கு ப்ராப்பராக கேமரா எல்லாமே பொருத்தி கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, போர்லாம் போட்டிருக்காங்க. இந்த பாருங்கள், போர் போட்டு அழகாக ப்ராப்பராக கவர் பண்ணியிருக்கிறாங்க. சுற்றி உங்களுக்கு எல் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா செட் பேக்கு. உங்களுக்கு இந்த சைடில் வந்து பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாகவே செட் பேக்கு. அதே மாதிரி அந்த சைட்லேயும் செட் பேக் ப்ராப்பராக விட்டுருக்குறாங்க. ஸோ வீட்டை சுற்றி நல்லா வென்டிலேஷன், வெளிச்சம் நல்லாவே கவர் ஆகுது. வெளியே ஒரு சேஃப்டி கிரில் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. இது நிலவாசப்படிங்க, நார்த் ஃபேசிங். வீட்டுக்குள்ளே வாங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். கிரவுண்ட் ஃப்ளோரு ரொம்பவே அழகாக இருக்குங்க. ஏன்னா வந்து அவங்க வசிக்கிறதுக்காக இந்த வீடு வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்து அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஜாப் விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவ்க்கு ரீலொகேட் ஆகிறாங்க. ஸோ அதனால தான் வந்து சேல் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் வந்து இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது ஒவ்வொன்றையும் பார்த்துடலாம் டீட்டெயிலாக. ஃபஸ்ட்டு கிச்சன் வாங்க. இந்த ஃபர்னிச்சிங் ஒர்க்கோடவே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இந்த வீடு ரொம்ப அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இது நம்ம கிச்சன் ஏரியா. இந்த கேஸ் ஸ்டவ் டாப்பு அழகாக கிழக்கு பார்த்தபடி வாஸ்துபடி நீட்டாக அமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட் டாப்பிங் தான் கொடுத்துருக்குறாங்க. வால் டைல் நீட்டாக வச்சு கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாஸ்ட் ஃபேன் அதுவும் நீட்டாக இருக்குது. வென்டிலேஷனுக்கு ஜன்னல் பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாருங்கள், ஆர் வாட்டர் லைன் எல்லாமே பக்காவாக இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் கீழே ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்னிஷோட தான் வந்துடும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் மேலே பாருங்கள் உங்களுக்கு லேப்டு அதுவும் பக்காவாக ஃபர்னிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸு. ஸோ இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா அவங்க இப்போ நீங்கள் இந்த வீடு வாங்கிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதுக்காக நான் அவங்க வச்சிருக்க மாதிரியே சொல்கிறேன் நான். இப்போ பாருங்கள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக்ஸி அதுக்கான சுவிச்சஸ் எல்லாமே நீட்டாக கொடுத்துட்றாங்க. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா மசாட்டை வைக்கிறதுக்கான ஷெல்ஃப் எல்லாமே இருக்குது. அண்ட் பூஜா யூனிட்டு அதையும் அழகாக கவர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரொம்ப அழகாக அதை பாருங்கள், மணியெல்லாம் வச்சுட்டு அது ஏன்னா கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ அழகாக இந்த இடத்துல வந்து பூஜா யூனிட்டும் அவங்க பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அழகாக வந்து ஒரு பார்ட்டிஷன் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து உடனில் ஒரு பார்ட்டிஷன் ஒன்று போட்டாங்க. சாரி, உடனில் ஃபுல்லாகவே வந்து என்ன சொல்லுவாங்க, கிரானைட் டாப்பிங்கில் பார்ட்டிஷன் போட்டிருக்காங்க.
ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைனிங் ஏரியா அழகாக வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் பக்கத்துலேயே டைனிங் டேபிள் நீட்டாக போட்டிருக்கிறாங்க. அது இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட் வாஷ் இருக்குது, கண்ணாடி இருக்குது. பெயிண்டிங் கூட ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்து ரூஃபில் பாருங்கள் இன்னொரு விஷயம். ஸோ உங்களுக்கு ப்ராப்பராக வந்து ஃபேன் 2 இடத்துலையுமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ரூஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்ஸும் வந்து ரூஃப் லைட்ஸ் அதுவும் பக்காவாக பொறுத்திருக்கிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபேஸ் EB லைனில் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெபிலைசரும் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. ஃப்ளக்சுவேஷன் எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா பாருங்கள், அந்த இது கட்டுவாங்க இல்லையா அனத்தூளி, அது கட்டுறதுக்கான ஸ்பேஸ் அது ப்ரொவிஷனும் இருக்குது. இது லிவிங் ஏரியாங்க. அழகாக பாருங்கள், 3 சீட்டர் சோஃபா அண்ட் 2 சோஃபா எல்லாமே போட்டுக்கலாம். நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. உங்களுக்கு டிவி யூனிட்டு பண்ணிருக்க பெயிண்டிங்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அழகாக வந்து பார்த்திங்கன்னா எல்லோ வித் சாண்டில் காம்பினேஷனில் கொடுத்துருக்குறாங்க. பக்காவாக இருக்குது. இந்த வீட்டில் ஒயரிங் கூட ரொம்பவே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து நல்லா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா CCTV ஒயரிங்கு, UPS ஒயரிங்கு, டிவி யூனிட்டுக்கு வர ஒயரிங்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ள இன்டர்னலாகவே பண்ணியிருக்காங்க. வெளியெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியலிங்க. அண்ட் பெயிண்டிங் கூட வந்து ஒரு அழகாக வந்து அந்த வீடு மாதிரி ஒரு சின்ன டிசைனும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து இந்த வாலில் போட்டு கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக பெயிண்ட் பண்ண தேவையே இல்லை. இந்த பெயிண்டிங் கூடவே கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த இன்டீரியர் இந்த பண்ணியிருக்காங்களா அதெல்லாம் அப்படியே சேர்ந்து வந்துடும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்குறாங்க. நல்லா ஸ்டோர் ரூமே ஸ்பேஷியஸாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா UPS கனெக்ஷனோட இந்த வீடு வந்துடுதுங்க. UPS கனெக்ஷன் UPSவே கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு 4 சைடில் CCTV கேமரா, UPS கனெக்ஷன் எல்லாமே பக்காவாக கொடுத்துட்றாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் அதுலேருந்து வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்குங்க. ஸோ இந்த சைடில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டுவர்ட்ஸ் பூந்தமல்லி பக்கத்தில் வர குத்தம்பாக்கம் அந்த பஸ் ஸ்டாப்பு ஓகேங்களா. அதாவது வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பை தான் அந்த மாதிரி பிரிக்கிறாங்க ஒவ்வொரு லொக்கேஷன் ஏற்ற மாதிரி. அந்த பஸ் ஸ்டாப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 மினிட்ஸ் ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளேயே நீங்கள் ரீச் பண்ணிடலாம். ஸோ நல்ல கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூம்ங்க. பெயிண்டிங்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா பெயிண்ட் கூட பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து சொல்கிறீங்களா ஒவ்வொரு வருஷமும் அவங்க வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க போல். அழகாக ஒரு கிங் சைஸ் காட் போட்டுக்கலாம். ஸ்பேஸ் பக்காவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீரோ வைக்கிறதுக்கான ஸ்பேஸு. அண்ட் உங்களுக்கு இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃபு லேப்டெல்லாம் அவுட்டோர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு காட் போட்டிருக்காங்க, பீரோ வச்சுருக்காங்க. நான் நிற்கிறேன் எந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் ஒரு அட்டாச் பாத்ரூமும் இருக்குங்க. இங்கே வால் டைல், ஃப்ளோர் டைல் இனிமேல் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் இது. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ரொம்பவே அழகாக இருக்குங்க. உங்களுக்கு ப்ராப்பராக வந்து லிவிங் ஏரியாவும் நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் உங்களுக்கு கிச்சன் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைனிங் ஏரியா எல்லாமே நீட்டாக இருக்குது. அண்ட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஸ்டோன்லேயே அந்த பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் ஒர்க் பண்ணி கவர் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு ரூம் மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். அண்ட் இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போக போகிறோம். வாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். அண்ட் உங்களுக்கு படிக்கட்டுகளும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக கிரானைட்டில் தான் கொடுத்துருக்குறாங்க. பெயிண்டிங் கூட பாருங்கள், இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் லைட்டு, ஸோ ஒரு காரணம் அந்த லைட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அண்ட் இந்த கைப்பிடிகள் கூட பாருங்கள் நல்லா டிஃப்ரெண்ட்டாக வந்து அழகாக இதுலேயே கட்டியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். இங்கேயும் 2 பெட்ரூமு, ஒரு பெரிய பால்கனி இருக்குது. முதல்ல வந்து பெட்ரூம், 2வது பெட்ரூம் பார்த்துருவோம். அண்ட் இந்த டைலு கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து வெட்டிஃபை டைல், கிளாசிக் ஃபினிஷ் அதுதாங்க கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் இது பாருங்கள் 2வது பெட்ரூம். இங்கேயும் அழகாக கிங் சைஸ் காட் போட்டிருக்கிறாங்க. பீரோ, ஷெல்ஃபு, லேப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிஷ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் நல்லா இருக்குது. ஜன்னல் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குங்க. வால் டைல் அண்ட் ஃப்ளோர் டைல் எல்லாமே ஆன்டி ஸ்கிப்பபிள் டைல் தாங்க உங்களுக்கு. அண்ட் வெஸ்டர்ன் டாய்லெட் யூனிட்டு, கிளாஸஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. ஷவர்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே வந்து அழகாக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஏரியா, அதுவும் ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ நம்ம 3வது பெட்ரூம் பார்க்க போகிறோம். 3 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமாக தாங்க கொடுத்துருக்குறாங்க. அதுவும் குறிப்பாக வந்து சைட் ஃபுல்லாக சைட் பேக் விட்டுருக்குறாங்க. அண்ட் உங்களுக்கு ஜன்னலும் ப்ராப்பராக இருக்குது. இது கார்னர் ஃப்ளாட் வீடு. இதோ பாருங்கள், உங்களுக்கு பெட்ரூம் இருக்குது, எந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து ஷெல்ஃபு, லேப்ட் எல்லாம் ப்ராப்பராக உங்களுக்கு டோர் போட்டு கொடுத்துட்றாங்க. இங்கேயும் அட்டாச் பாத்ரூம் ப்ராப்பராக கொடுத்துட்றாங்க உங்களுக்கு.
உங்களுக்கு வாட்டர் ஹீட்டருக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குது. முக்கியமாக வந்து இன்னொரு விஷயம் அவங்க சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு வந்து யூபிஎஸ் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்க லைட்டு மேலே இருக்க லைட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பவராக தான் கொடுத்துருக்காங்களாம். ஸோ சிசிடிவி கேமரா, யூபிஎஸ் லைட்டு ப்ளஸ் வந்து இந்த ஃபர்னிஷ் ஒர்க்கோட இந்த வீடு வந்துடும். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல அழகாக உங்களுக்கு வார்ட்ரோப் ஒன்றும் இருக்குது. அண்ட் இன்னொரு சூப்பரான விஷயம் இந்த வீட்டில் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா டேரஸு, ஒரு ஓப்பன் டேரஸாக இருந்து இதையும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு அது மெட்டல் ஷீட்டு நீட்டாக போட்டு கொடுத்துட்டாங்க. இதுவரையும் மெட்டல் ஷீட் போட்டிருக்காங்க பாருங்கள். இருந்து பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் வீட்டில் ஜிம் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கான ஸ்பேஸ் பக்காவாக யூஸ் பண்ணிக்கலாம். அதை பாருங்கள், கூட யூஸ் பண்ணுறாங்க போல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், ஒரு சின்ன ஊஞ்சல், ஒரு ஐடியாக்காக தான் இது மாதிரிலாம் நான் உங்களுக்கு இது பண்ணிகிட்ருக்கேன். இது அவங்களோடது. ஜஸ்ட் இது மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டிகிட்ருக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் இங்கே உங்களுக்கு வாஷிங் மிஷின் ஏரியாங்க, அது கூட ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுட்டாங்க. வாஷிங் மிஷின் நீங்கள் வச்சுக்கலாம், அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு. இதையுமே வந்து ரூம் மாதிரியே கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஃபுல்லாகவே மெட்டல் ஷீட்டு, இங்கே பாருங்கள் டோர் எல்லாம் போட்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கார்டனிங் ஸ்பேஸ் வேணால் வைக்கணும் அந்த மாதிரினா கூட இங்கே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்குறாங்க, இது பேர் என்னடா சொல்லுவாங்க, டேப் கொடுத்துருக்குறாங்க, டக்குன்னு வரல. உங்களுக்கு இதுக்கு மேலே மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அயன்லேயே ஃபுல்லாக ஏணி மாதிரி படிக்கட்டுகள் மாதிரியே போட்டு கொடுத்துட்டாங்க. வாங்க மொட்டை மாடி போய் பார்த்துடலாம். மொட்டை மாடியில் இருக்கும் ஓப்பன் டெரஸு, நீங்கள் மாடி தோட்டம் எதாவது பண்ணணும் அதுக்கான ஸ்பேஸும் பக்காவாக இருக்குது. வாட்டர் டேங்க் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதை பாருங்கள், சுற்றி வீடுகள் இருக்குது. அண்ட் அவுட்டர் ரிங் கூட பாருங்கள் இவ்வளோ பக்கத்தில் இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வசிக்கிறதுக்கு வாங்கி போட்டாலும் ஒர்த்து தான். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அந்த அப்ரிசியேஷன் வேல்யூ பார்க்குறவங்க, வாங்கி வாடகை விடணும்னு நினைக்கிறவங்க, அந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக ஒர்த்தாகவே இருக்குங்க. இதோட ரேட் எல்லாமே சொல்லிடுறேன் வாங்க. அண்ட் இந்த வீட்டோட ரேட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வீட்டையும் ஒரு ஓரியூ சொல்லிடுறேன். பெயிண்டிங் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பர் ஸ்டெப் பேக் இருக்குது, யூபிஎஸ் கனெக்ஷன் இருக்குது, மாடுலர் கிச்சனு, உங்களுக்கு ஃபுல்லாகவே எல்லா பெட்ரூமும் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமு, அட்டாச் பாத்ரூமோட தான் கொடுத்துருக்குறாங்க. வார்ட்ரூஃப் எல்லாம் ரொம்பவே நீட்டாக போட்டு கொடுத்துருக்குறாங்க. அதுவும் லொக்கேஷனும் வந்து மெயின் ரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல லொக்கேஷனு. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் லோனில் இருக்குது, நேஷனலைஸ் பேங்க்கில் தாங்க லோன்லேயே இருக்குது. ஸோ டைட்டில் நல்லா இருக்கக்கூடிய லொக்கேஷன் தான் உங்களுக்கு. அண்ட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லோனை உங்கள் பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓனரே உங்களுக்கு அது எல்லாமே கைட் பண்ணுவாங்க. அண்ட் இதோடைய ரேட் ஓகேங்களா 99 lakhs கோட் பண்ணுறாங்க, சைட்லி நெகோஷியபிள். டிஸ்பிளேல உங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், டேரெக்டாக கால் பண்ணி பேசிக்கோங்க. தேங்க்யூ. நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோமே மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக மட்டும் தான் அப்லோட் பண்ணுறோம். எனி கைண்ட் ஆஃப் டாக்குமெண்ட் அண்ட் லீகல் இஷ்யூஸ், பேமெண்ட் இஷ்யூஸ் எதுக்குமே வந்து சேனல் சார்ந்தவங்களும் பொறுப்பாக மாட்டாங்க. கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து வாங்கிக்கணும், சொல்ல வேண்டிய கடமை. தேங்க்யூ.